ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்சன் சஞ்சய் அவர்களோட முதல் படமான சிக்மாவோட படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லைக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31 வந்து ரிலீஸ் ஆகுது. லைக்காவுமே ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மூவியை. ஸோ எப்படி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, டேரக்டராக வந்து ஜெய்சன் சஞ்சயோட டேரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த மூவியில் கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது வெயிட்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ண வருவாரா, கலந்துக்குவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்சன் சஞ்சயோட படத்துக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வந்து சென்சார் போர்ட்லேருந்து இன்னும் சர்டிஃபிகேட் வந்துச்சா இல்லையாங்கிற நியூஸ் ஒன்றும் வரல. வந்துருச்சு அப்படின்னா ஜூனில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 19 அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டேட் தான் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எப்படிங்கிறது தெரில. ஆனால் ஜெய்சன் சஞ்சயோட படத்துக்காக நல்லாவே வெயிட்டிங்கில் இருக்குது. ரொம்பவுமே எதிர்பார்ப்புமே இருக்குது எப்படி வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது. டேரக்டர் வந்து தனியாக வந்து பேட்டி கொடுப்பாரா இப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் பண்ணுவாரா அப்படிங்கிற வெயிட்டிங் இருக்குது. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் வந்து பங்கு பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக்கா சும்மாவே அதிர விடுவாங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுமே செமையாக அதிர விடுவாங்க. அதோட ரீச்சே வந்து தனியாக இருக்கும் அவங்க பண்ணுற ஆடியோ லான்ச். ஸோ கண்டிப்பாக வந்து டேரக்டர் வந்து கலந்துக்குவார் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ் மீட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லா டேரக்டரும் படம்னால கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. இவர் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற வெயிட்டிங் இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க வர தெரியல. ஸோ சினிமாவை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி படம் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிற சம்பவம் தான் வெயிட்டிங். இந்தமாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.